இங்கே ஒவ்வொருவரும் தங்கள் இதயத்தில் அழியாத ஒரு முத்திரையை சுமந்து கொண்டிருக்கிறார்களா? வாழ்க்கை பெரும்பாலும் நம்மை இக்கட்டான தவறுகளுக்கு இட்டுச் செல்கிறது. ஒருவேளை அது ஒரு வணிகத் தோல்வியாக இருக்கலாம், ஒரு உறவில் ஏற்பட்ட ஆழமான காயமாக இருக்கலாம், அல்லது நம்மால் ஒருபோதும் பேச முடியாத ஒரு வெட்கக்கேடான கடந்த காலமாக இருக்கலாம். அந்த தருணங்களில் உலகம், ஏன் நம் சொந்த உள் மனசாட்சியும் கூட இடைவிடாமல் முணுமுணுக்கிறது, நீ ஒரு தோல்வியடைந்தவன் டோட். மற்றவர்களுக்கு தெரிந்தால் அவர்கள் என்ன நினைப்பார்கள்? நீ இன்னும் அதே ஆள்தான், நீ ஒருபோதும் மாறமாட்டாய் டூட். இந்த குற்றச்சாட்டுகள் பச்சை குத்துவதைப் போல நம் ஆத்துமாக்களில் பதிந்து நாம் ஒரு புதிய தொடக்கத்தை எடுக்க முயற்சிக்கும் போதெல்லாம் நம்மை கீழே இழுக்கின்றன. இருப்பினும் அந்த இடைவிடாத முத்திரைகளைத்தான் உருட்டிவிட்டதாக தேவன் தாமே அறிவிக்கிறார். இஸ்ரவேலர்கள் கானான் தேசத்திற்குள் நுழைந்தபோது அவர்கள் விருத்த சேதனம் செய்தார்கள். அப்போது தேவன் சொன்னார், இன்று எகிப்தின் நிந்தையை உங்கள் மேல் இராதபடிக்கு உருட்டிப் போட்டேன் டோட். யோசுவா 5:9. இந்தச் சூழலில் நிந்தை, இபிரேயம் சேர்ப்ப என்பது அவமானம், அவமதிப்பு மற்றும் களங்கத்தை குறிக்கிறது. இஸ்ரவேலுக்கு எகிப்தின் நிந்தை என்பது என்ன? அது 430 ஆண்டுகால அடிமைத்தனத்தில் அவர்கள் அனுபவித்த அவமதிப்பும், அவர்கள் வனாந்தரத்திலேயே சாவார்கள் என்று ஏளனம் செய்த உலகத்தின் கேலியும் ஆகும். கில்கால் என்று அழைக்கப்படும் இடத்தில் தேவன் அவர்களின் கடந்த காலத்தின் ஒவ்வொரு அவமானத்தையும் முற்றிலும் துடைத்துப் போட்டார். கில்கால் என்பது ஒரு புவியியல் இருப்பிடம் மட்டுமல்ல, இது நமது வாழ்க்கையின் மீட்டமைப்பு பொத்தான், ரீசெட் பட்டன் அழுத்தப்பட்டு ஒவ்வொரு கரையும் அவமானமும் நீக்கப்படும் இடமாகும். இந்த உருட்டி போடும் கிருபை இயேசு கிறிஸ்துவின் சிலுவையில் முழுமையாக வெளிப்பட்டது. நாம் சுமக்க வேண்டிய அவமானத்தின் ஒவ்வொரு துளியையும் இயேசு தம்மேல் ஏற்றுக்கொண்டார். அவர் துப்பப்பட்டார், பரியாசம் செய்யப்பட்டார் மற்றும் அவமதிக்கப்பட்டார். அவர் பிதாவாகிய தேவனாலும் முற்றிலும் கைவிடப்பட்டார். இயேசு நமது நிந்தையை ஜெப தம்முடைய சரீரத்தில் ஊற்றி கல்லறையை அடைத்திருந்த பெரிய கல்லை உருட்டிவிட்டு மீண்டும் உயிர்த்தெழுந்தார். நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கும்போது நம்முடைய கடந்த கால தவறுகளோ அல்லது பாதிப்புகளோ இனி நம்மை வரையறுப்பதில்லை. வேதவசனம் சொல்வது போல, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதுச்சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதியவைகளாயின டோட். 2 கொரிந்தியர் 5:17. சிலுவையே நம் வாழ்வியல் நித்திய மீட்டமைப்பு பொத்தான். நம்முடைய அவமானம் கில்காலின் தேவனால் ஏற்கனவே உருட்டிப் போடப்பட்டது. இயேசு சிலுவையில் சிந்திய இரத்தம் நம்முடைய வெட்கக்கேடான கடந்த காலங்கள் அனைத்தையும் மூடிவிட்டது. தேவன் நம்மை பார்க்கும்போது அவர் ஒரு பாவி யையோ அல்லது தோல்வியடைந்தவர் யையோ பார்ப்பதில்லை. அவர் ஒரு அன்பான பிள்ளை யையும் மாசற்ற பரிசுத்தவான் யையுமே பார்க்கிறார். அவமானம் என்ற கந்தைகளை எறிந்துவிட்டு தேவன் தந்த புதிய ஆடைகளை அணிய வேண்டிய நேரமிது. நம்பிக்கையுடன் முன்னேறிச் செல்லுங்கள். உங்கள் இன்று ஒரு புதிய ஆரம்பம். அது உங்கள் நேற்று களால் ஒருபோதும் பிணைக்கப்படவில்லை.